Hi friends, welcome back to Mithran Structures. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா the Combined Technical Service Examination டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்கு, எவ்வளோ வேகன்சி இருக்குது, சிவிலுக்கு எவ்வளோ, மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி ஐடி இந்த ட்ரேடு முடிச்சிருக்காங்களா, ஃபிட்டருக்கு, வெல்டர், பிளம்பர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 1900 வேகன்சி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவில் அண்ட் ஐடி லெவலுக்கு ஐடி சர்வேயர் அண்ட் டிராப்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள் இப்போ சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதில் இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிச்ச டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் கொஸ்டின் பேப்பர் அனலைஸும் முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். சிலபஸையும் இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்கு, எது படிக்கலாம், எது படிக்க வேணாம், சில எக்ஸஸாக நம்ம சிலபஸ் படிக்கணுமா அப்படிங்கிறத மாதிரி தான் இதில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 13/6/2025 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சப்ஜெக்ட் கோடு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. பேப்பர் 1 காமன் டு ஆல். நீங்கள் அக்ரிகல்ச்சராக இருங்க, கெமிக்கல், மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே பேப்பர் 1 வந்து காமன் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சிலபஸ் தான், எல்லாத்துக்கும் ஒரே நாள் தான் எக்ஸாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 2 இருக்குல்ல, இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவில் இன்ஜினியரிங், மைனிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமில் நடக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 7/9/2025 அண்ட் 11/9/2029 வரையும் நடக்குது. ஓகே, அரௌண்ட் 7 நாள் எக்ஸாம் நடக்குது. ஒரு நாளைக்கு சிவிலுக்கு நடக்கலாம், ஒரு செஷனுக்கு. ஓகே, அடுத்த செஷனுக்கு இதுமாரி மாறி மாறி நடக்கும். இந்தமாரி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் வேகன்சியில் ஐடியில் இருக்காங்கல்ல, ஓகேங்களா, ஐடியில் ட்ரேட்ஸ், அந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ஸு, ஆர்கிடெக்சரல், பேசிக் டிசைனரு, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரு, டீசல் மெக்கானிக்கு, டிராப்ஸ்மேன், எலக்ட்ரீஷியன், இந்தமாரி நிறைய ஐடி இதுக்கு போஸ்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு நிறைய வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது எவ்வளோ எக்ஸாமினேஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மைனோட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல்லாகவே நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த சிவில் அண்ட் ஐடி, டிராப்ஸ்மேன் அண்ட் சர்வேயர், ஆர்கிடெக்சரல் டிசைன் இதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் சர்வே இருக்குல்ல, ஓகேங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சி. இது நமக்கு சிவில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர். ஓகே, இது ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு தான். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, நம்ம ஜேடிஓ அப்படிம்பாங்கல்ல, இந்த ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 28 வேகன்சிஸ் வருது. ஓகேங்களா? 28. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 ஹைவே டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இது 100% நம்ம சிவில் டிப்ளமோ சிவில் சிலபஸ் தான் நம்ம கேட்க போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இருக்குல்ல, இதில் ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் இந்த சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ லெவல், அது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ லெவலு. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இருக்காங்களே, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ இந்தமாரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதை தான் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட், நீங்கள் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்தந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள், இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் சர்வே இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா சிவில் ஆர் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா விட்டுதான். பட் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து டிப்ளமோ கோடு தான், நம்மளோட கோடு தான் கேட்டிருக்காங்க, 443. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சி 6. ஜேடிஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிவில் இன்ஜினியரிங்கு 28. நெக்ஸ்ட் அதே ஜேடிஓவில் ஹைவே இன்ஜினியரிங், ஹைவே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 41. நெக்ஸ்ட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் பார்த்தீங்க அப்படின்னா இது 1 நம்பர் ஆஃப் வேகன்சி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் சிவில். ஓகேங்களா? அதுக்கும் டிப்ளமோ சிவில் தான், இந்த கோடு தான். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அரௌண்டு இந்த 443 இருக்குல்ல, இந்த டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு 120, ஓகே, 115லேருந்து 120 வேகன்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி. ஓகேங்களா? இதில் குவாலிஃபிகேஷன் சர்வேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி 10 போஸ்டிங் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஐடி டிராப்ஸ்.
ஓகே, ஐடி டிராப்ஸ்மேன் முடிச்சிருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் டிசைனுக்கு 1 போஸ்டிங்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இருக்குது பாருங்களேன், இங்கே ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸியர் இன்ஜினியர் டிராயிங்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஓகேங்களா, இந்த இது நம்ம சர்வேயர் கூட 10 போஸ்ட் தான், மிச்சபடி இதுக்கு எல்லாத்துக்குமே டிராப்ஸ்மேன் சிவிலுக்குலாம் 4 போஸ்ட் தான். இங்கே பாருங்களேன், இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் டிராயிங்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 46. ஓகே, நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னன்னா டிராப்ஸ்மேன் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் நீங்கள் எழுதணும். அதான் இதில் ஒரு இது. ஓகேங்களா, இதுக்கு நமக்கு வந்து சிலபஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தாங்க. நீங்கள் சிவில் மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நம்பர் ஆஃப் வேகன்சி 150 வரும். ஐடியும் சேர்த்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 150 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி சொல்லிடுறேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து 2024 நடந்த எக்ஸாமில் இப்போ கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இப்போ போயிட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஜேடிஓக்கும் கவுன்சிலிங் ஆகிடுச்சு, ஏஇல எல்லாமே போயிட்டாங்க. அடுத்து ஏஇ எக்ஸாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் கிரிமி லேயர் ஓரளவு போயிடுவாங்க. அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க எல்லாமே ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு போயிடுவீங்க. அதனால் நம்பர் ஆஃப் போஸ்டிங் கம்மியாக இருக்குதுலாம் ஒரி பண்ணாதீங்க. 150 போஸ்டிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ஒரு 25,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க சென்டர் கிண்டரில் எல்லாம் போய் படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3000 to 4000 பேர் தான் படிப்பாங்க. ஓகேங்களா, இந்த 3000 to 4000 பேர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. அதில் 2000 பேர் தான் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு 150 போஸ்டிங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகம் தான். அதிகம் மீன்ஸ் ஓகே, ஏன்னா வேறு வழியே இல்லை. ஓகே, நம்ம ஏஇலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேபி அடுத்த இதில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்போகுது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா டிஎன்இபி இப்போ டிஎன்பிசிகளுக்கு கொண்டு வந்துட்டான். அதே மாதிரி தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வரதுக்கான அந்த பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேகன்சி லிஸ்ட் எல்லாமே கொடுத்துறாங்க. ஏஜ் லிமிட் வந்து ஓபிசியாக இருந்தால் மட்டும்தான் 32ன்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் எல்லா கேட்டகரி எல்லா கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா, இதில் ஸ்டாண்டர்ட் விசன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிலபஸ் ஆல்ரெடி நம்ம குவாலிஃபிகேஷன் நமக்கு ஆல்ரெடி தெளிவாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட ஐடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க, இந்த இதெல்லாம் படிச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ சர்வேயர் போஸ்ட் எடுத்துங்களேன், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட் த அப்ரூவ்டு, ஓகே, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் அது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ தான். ஓகே, இந்த ஐடி லெவலில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ ஐடியும் நம்ம எடுத்துட்டோம் டிராப்ஸ்மேன் சிவிலுக்கு, பட் கொடுத்துருக்காங்க டிகிரியும் அப்ளை பண்ணலாம், டிகிரின்னு இது. பட் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இந்த டிகிரி இன் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சில் டிகிரி எல்லாமே முடிச்சவங்களும் இதில் மெக்கானிக்கல் சிவில் இவங்க முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் போஸ்டிங் பாருங்களேன், இந்த இது. ஓகேங்களா, இதில் 46 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, 46 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராப்ஸ்மேன் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு. இதுக்கு நமக்கு இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, நமக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் கோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிராப்ஸ்மேன்ல படித்தோம்ல, டிராப்ஸ்மேன் சிவிலாக இருக்கட்டும், ஓகேங்களா, அதே சிலபஸ் தான். பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மெக்கானிக்கல் கண்டென்ட்டை ஒரு 3 யூனிட்டுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடாக அந்த த்ரெட்டு போல்டு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிசிக்கல் எஜுகேஷன், மைனிங் இன்ஜினியரிங்க்கு, ஹார்டிகல்ச்சர் இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, நமக்கு இந்த ட்ரேடு இந்த இன்ஜினியரிங் டிராயிங்க்கு பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சதான். ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் நமக்கு தரவு தான். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஓகேங்களா, இந்த ஹேட்சிங் டெக்னிக்ஸ், செக்ஷனல் வியூ, அசம்பிளி வியூவு, ஓகேங்களா, இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் நம்ம இந்த இதில் படிச்சிருக்கோம். இதில் எக்ஸஸாக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ த்ரெட்டு இந்தமாரி டிவைஸ் இதை பற்றி படிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிட் ஜாயின்ஸ் இதை கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம படிக்கிறது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் படிப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலு. நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டர் எய்டட் கேடு தான்.
ஓகேங்களா. ஏன் மிச்ச சிலபஸ்லாம் நமக்கு தெரியும்னா, நம்ம சிவில் சிலபஸ் எல்லாத்துக்குமே தெரியும். டிப்ளமோ 443 எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஐடி சர்வேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 387 நம்ம சிலபஸ் தான் எல்லாத்துக்குமே தெரியும். டிராப்ஸ்மேன் சிவிலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 388 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா 120 வேகன்சி தான். ஓகேங்களா. ஐடிஐ லெவலுக்கு ஒரு 40 வேகன்சி போட்டிருக்காங்க. இது எல்லாமே இதுதான். ஓகேங்களா. இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஓவரால் வேகன்சி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு 1900 வேகன்சி இது மேலெல்லாம் போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1900 வேகன்சி மேலே பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சிவில் இன்ஜினியரிங் இதுக்குன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 150 வேகன்சி தான். ஐடி லெவல் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஸ் தென் இந்த 150 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிகிட்டு இருங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஏதோ ஒரு இதில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம இதை எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே இதாகிடும். ஓகே. அதனால் நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்கள். இது உள்ள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. இந்த இது இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த எலக்ட்ரிக்கல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 656 வேகன்சிங்க. இதுக்கு மேலே ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேகன்சிலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 656 வேகன்சி, ஹியூஜ் வேகன்சி. யாருக்கு அப்படின்னா இதுக்கு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் டிஎன்பியில் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். நம்ம டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாவே போதும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் வேகன்சி. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ லெவலு. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அது இங்கே ஒரு இருக்குது பாருங்கள் 4046. இது எல்லாமே டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கலுக்கு தான். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். அதனால் இது பண்ணிக்காதீங்க. நம்ம ஜேடி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்படி வேணா வாங்கிக்கிங்க. அதனால் ப்ரிப்பரேஷனை ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.